அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிஜா சமையல்ல சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் 2 விதமான சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பன்னீர் பெப்பர் கிரேவி, அடுத்து சென்னா மசாலா. ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான டேஸ்ட்டில் சென்னா மசாலா. இது ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த 2 விதமான சுவையான சைட் டிஷ்ஷு சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் புலாவ், வெஜிடபிள் பிரியாணி இது எல்லாத்துக்குமே சேர்த்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி கிரிஜா சமையலில் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இந்த 2 விதமான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் பன்னீர் பெப்பர்லாம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. கூடவே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் சேர்த்துக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே உப்பு மிளகுத்தூள்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம மிளகுத்தூளோடு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் என்னெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் நம்ம பன்னீரை சேர்த்து நல்லா ஒரு பன்னீராக நீங்கள் சேர்த்துக்கங்க. சேர்த்து இது எல்லாத்தையுமே நீங்கள் தனியாக வச்சுடுங்க. இதே மாதிரி ஒரு பிளேட்டில் நீங்கள் எல்லாத்தையுமே மிளகுத்தூளோட மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. 1.5 இன்ச்சு அளவு இஞ்சி எடுத்துக்கங்க. 10 பால் அளவு பூண்டு தோல் உரிச்சு எடுத்துக்கங்க. 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மொத்தமாக நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். கூடவே 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கங்க. வெங்காயத்தையும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவு நல்லா வதக்கிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி அலசி வச்சுருந்த கொத்தமல்லி சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கங்க. வதக்கிட்டு இப்போ அடுப்பை அணைச்சிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு இதில் 1/4 கப் அளவு நல்லா புளிக்காத தயிராக சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவு தயிர் சேர்த்தா போதும். கொஞ்சமாக இப்போ மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது தனியாக வச்சிடுங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நம்ம பன்னீரை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருந்தோம்ல அந்த பன்னீரை நம்ம இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 4 சைடுமே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லைட்டான பொன்னிறமாகிற வரை நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கங்க. திருப்பி போட்டு எடுத்து இதை தனியாக வச்சுடுங்க. இதே மாதிரியே நீங்கள் எல்லா பன்னீருமே சேர்த்து ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்து நம்ம ஒரு கப்பில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூடவே நம்ம கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எடுத்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அந்த அரைச்சி வச்சிருந்த விழுதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு மசாலாலாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக வச்சுடுங்க. அடுத்து ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் தாளிச்சுக்கோங்க. பிரியாணி எல்லாம் கூட நீங்கள் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இதெல்லாம் புரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. நல்லா இதோடைய பச்சை ஸ்மெல்லாம் போகணும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கங்க. இதில் நம்ம வெங்காயம்லாம் வதக்கி சேர்த்ததா இருந்தாலும் மிளகாத்தூளுடைய பச்சை ஸ்மெல்லாம் போகணும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து மூடி போட்டு 6லேருந்து 7 நிமிஷம் இடையிடையில் நீங்கள் கிளறி விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நம்ம அடிப்பிடிக்காமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம
பன்னீர் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே விட்டுருங்க. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியை சேர்த்தா நமக்கு பன்னீர் பெப்பர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதில் நம்ம சிக்கன் மசாலா பவுடர்லாம் நம்ம சேர்த்து செய்வோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பச்சை மிளகாய் வெங்காயத்தை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவு நல்லா வதக்கிக்கணும். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம 3 மீடியம் சைஸ் தக்காளி, 3 மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளியையும் கட் பண்ணி கொஞ்சமாக தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா தக்காளி நல்லா மசியணும். ஒரு முறை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பெல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 7 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம தக்காளி வெங்காயத்தோடையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியெலாம் நல்லா மசிகிற அளவு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா தக்காளியெலாம் இந்த மாதிரி குழஞ்சு நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா அலசி சேர்த்துக்கோங்க. அலசி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அடுப்பை அணைச்சிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் இதை அரைச்சி தனியாக எடுத்துகிட்டு வந்து இப்போ வச்சுடுங்க. அடுத்து கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் இதெல்லாமே நான் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து தாளிக்கும் போது தான் நமக்கு வாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இதில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்து இதை நல்லா 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இதை நமக்கு கொஞ்சம் வதங்க மேலே தெரிக்கும். இந்த மாதிரி தெரிக்காமல் இருக்கிறதுக்கு மூடி போட்டு நீங்கள் இடையிடையில் வதக்கிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற அளவு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. மேலே தெரிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மூடி போட்டு கூட நீங்கள் 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வதக்கிக்கலாம், அடிப்பிடிக்காத மாதிரி. நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம சில மசாலாலாம் சேர்த்துக்கணும். முக்கியமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கணும். வெறுமிளகாத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம இது பச்சை ஸ்மெல் போகிற அளவு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கட்டிகள்லாம் இல்லாத மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் நைட்டே ஊற வச்சு காலையில் 8 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். வெள்ளை சென்னா தான் நான் சேர்த்துக்கிறேன். வெள்ளை சுண்டலை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. தண்ணியோடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு இல்லாத பட்டராக சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு வெண்ணெயிலையும் நம்ம உப்பு சேர்க்கும்போது நம்ம ஏற்கனவே கிரேவிலெலாம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு அதிகமாகிடும். உப்பு இல்லாத பட்டராக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இல்லைன்னா உங்கள் கஸ்தூரி மேத்தி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சு இறக்கினாலே நமக்கு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு.
இந்த ரெண்டு ரெசிபியுமே ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் பூரி, சப்பாத்தி, புலாவ், இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெண்டு ரெசிபியுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரிஜா சமையலில் வேறு ஒரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.